ஒரு குரலில் இருக்கக்கூடிய ஒரு 2 வார்த்தையை வைத்துக் கொண்டு நம்ம யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கும். அன்பு என்கிற சொல் எப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும், அறம் என்கிற சொல் இந்த சமூகத்தை எப்போ கட்டமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பா இருக்கு இல்லையா? அன்புங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் அந்த அன்பு அறத்தோடு இருக்கணும் இருக்கு. அன்புங்கிறது பாசம்னு புரிஞ்சு வச்சுக்கோமே. தன்னுடைய மகன் வந்து ரொம்ப அதீத பாசத்தோடு இருக்கிறான் அம்மா கிட்ட அப்படின்னா, அந்த பையன் ஏதாவது ஒரு தப்பு செய்யறான்னா பாசத்திற்காக அந்த தப்பை அம்மா அனுமதித்து விடக்கூடாது இல்லையா? அந்த இடத்துல அறம்ங்கிறது. அப்போ இந்த சமூகம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அகத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே அளவுக்கு அறத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி சின்ன 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 விஷயங்களாக யோசித்து பாருங்கிற பொழுது எவ்வளவு பிரமிப்பாக இருக்கிறது. ஒரு புத்தக திருவிழா அப்படின்னு வந்த உடனே எனக்கு வேலூர் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வரும் இல்லையா? எனக்கு வேலூர்னு சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம் வந்ததுன்னா, எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வேலூர்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு ஞாபகம் வரும் ஜெயில் இல்லையா? அந்த வேலூர் ஜெயில் வந்து ஞாபகத்துக்கு வரும். அந்த ஜெயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்கள், அந்த ஜெயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டையில் இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்கள், இதெல்லாம் தாண்டி வழக்கு சொற்கள்ல வழக்கத்துல நம்முடைய உரையாடல்கள்ல ஒன்னெல்லாம் வேலூருக்கு அனுப்பிச்சாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த வேலூருக்கு அனுப்பிச்சா சரியா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை நடந்துச்சு. என்ன வேலூருக்கு அனுப்பிச்சா வரணும்னு சொல்லிட்டு இந்த மைனான்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்து அதுல ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டு சில்லு சில்லு கழிக்க போடுன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு முழுக்க வந்து என்னன்னா அதை எழுதி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்ச போது அந்த படத்தினுடைய இயக்குனர் நானும் இமான் அவர்களும் அதை ரெக்கார்ட் செய்து அனுப்பிச்சிட்டோம். இந்த பாட்டுடைய இறுதி வடிவம் இயக்குனருக்கு தெரியாது, நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். அவர் ஷூட்டிங்கில் இருந்தார். அவர் கேட்க, நான் காவியம் போல ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இப்படி ஒரு துள்ளலிசை பாட்டை ஒரு குத்துப்பாட்டை போட்டு அனுப்பியிருக்கீங்களே, இது எப்படி இந்த படத்துக்கு பொருந்தும்? அப்புறம் கதை வந்து நடக்கிறது மூணாறில் நடக்குது. மூணாறில் நடக்கக்கூடிய ஒரு படத்துக்கு நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேர்களெல்லாம் வச்சு எழுதிருக்கீங்க, இது எப்படி சார் பொருந்தும்னு அவர் கேட்டார். அவர் கேட்டது ஒரு தர்க்கபூர்வமான நியாயமான லாஜிக்கான கொஸ்டின். ஆனால் எனக்கு பதில் தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மட்டும் தான் நான் லிஸ்ட்டு போட்டு எழுதணும். அந்த லிஸ்ட்டு வந்து என்னன்னா ராயந்தூர் அப்படி வரிசையாக ஒவ்வொரு பேர் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி போனவே காணொலி பார்ப்பீங்க, எனக்கும் தெரியும். அதில் எந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாமல் வேலூர் மட்டும் இருப்பாங்க. அது என்னன்னா அந்த பொண்ணுகிட்ட அந்த பாடல் பாடக்கூடிய ஒருத்தன், அந்த ஆண் பெண் பாடல் ஒரு தெப்பாங்க பாடல் வீட்டில் அது அமைக்கப்பட்ட பாட்டு. அந்த ஆணை பார்த்து அந்த பெண் என்ன சொல்லுவான்னா, வேலூரில் ஏற்கனவே கம்பி எழுதின அந்த வெக்க கேட்ட மரத்தை விட்டு இப்போ துள்ளுன்னு வரும். டேரக்டர் கேட்டாரு,